வீணா இப்பதான் முத சாரி கட்டி பாக்குறேன் உன்னைய. சூப்பரா இருக்கடி நீ. நீ மட்டும் என்ன நல்லா தான் இருக்க. தேங்க்யூ டி. சரி அது இருக்கட்டும். ஆனா கீதா வரவே இல்லையே. ஆமாடி வீணா, கீதா எப்படி இருந்தாலும் காலேஜுக்கு சீக்கிரம் வந்துருவா. ஏன் இன்னும் அவள ஆளக்கானா? என்ன பண்ணிட்டு இருப்பா? என்னடி கேட்டதுக்கு இப்படி சிரிக்கிற? ஆதியும் கீதா லவ்வர்ஸ் ஆயிட்டாங்க, அதனால பொறுமையா வண்டியில வந்துட்டு இருப்பா. ஆமால, நான் இப்ப யோசிக்கவே இல்லடி. இதுதான் என்னை பட்ட ஆளா வேணுங்கிறது. நீ பெரிய ஆளுதான். தேங்க்யூ. கீதா வந்துட்டாடி. எங்க? ஆனா தனியா வரா. என்னடி சொல்ற? அங்க பாரு, தனியா வர, அதுவும் சோகமா வந்துட்டு இருக்கா. என்னடி ஆயிருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? நேத்து நைட் எனக்கு போன் பண்ணவே இல்ல அவ. நானும் தான் அவளுக்கு போன் பண்ணி பேசவே இல்ல. நேர்ல மட்டும் பேசிக்கலாம். ஹாய்டி. ஹாய்டி கீதா, ஏன் லேட்டா வந்திருக்க? ஹலோ, நானும் இங்க நிக்கிறேன் பாரு. என்னை மறந்துட்டீல? ஓ சாரி சீலா. என்னடி நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? என்னடி நம்ம ரொம்ப நாளா மீட் பண்ணாத மாதிரி இப்படி கேக்குற? காலேஜ் முடிஞ்சு டாடா பை பை சொல்லிட்டு தானே போனோம். ஓஹோ அப்படி இல்ல. சரி. ஏன் காலேஜுக்கு லேட்டா வந்த? லேட் ஆயிடுச்சுடி. கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல கிளாஸ் கிடையாதுடி. ஏன்டி? கிளாஸ்ல எல்லாரும் சாரி கட்டியிருக்கோம். எங்க கிளாஸ் நடக்க போகுது? ஏன்டி என்ன சொல்றீங்க? அம்மா கல்ச்சுரல்ஸ் வேற வரப்போகுதுல, அதனால கிளாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, நான் பேக் எடுத்துட்டு வந்துட்டேனே. பரவாயில்ல, காலையில ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம். நானும் எடுத்து வந்திருக்க மாட்டேன்ல. மறந்துட்டேன்டி. எடுத்துட்டு வர மாட்டேன்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? கிளாஸ்ல போய் வைக்க வேண்டியதா? கிளாஸ்ல வச்சுக்கலாம். அப்புறம் ஆதி எங்கடி? ஆதி என் கூட வரவே இல்லையே. என்னடி சொல்ற? நேற்று சாயந்தரம் ஈவினிங் காலேஜ் முடிச்சு ஆதி கூட தானே போன. மார்னிங் ஆதி கூட தான் வருவோம்னு நினைச்சோம். ஆனா எங்க நீ மட்டும் தான் வர? எங்க வரே? அவன் வருவான். அவனுக்கு என்ன? ஏன்டி இப்படி சொல்ற? அதுவும் இல்லாம கீதா முகம் வாடலா இருக்கு. என்ன கீதாச்சு? சார் டல்லா கட்டிட்டு வந்திருக்க. டார்க் கலரா பாத்து கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நாங்க ரெண்டு பேரும் சொன்னோம்ல, மறந்துட்டியா? ஆடி ஆதி ஞாபகத்துல எல்லாத்தையும் மறந்துருப்பா. அட ஏன்டி நீங்க வேற? இந்த புடவை நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்க, ஆனா கலர் எடுக்கலையா உனக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. ஓஹோ, இப்பதான் புரியுது எனக்கு. என்னடி? ஆதிக்கு டல் கலர்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இப்படி வந்திருக்க. ஏன்டி இப்படி பண்றீங்க? இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் கட்டிட்டு வந்தா உடனே ஆதி எதுக்கு இழுக்கிறீங்க? அவனை ஏன்டி தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ஏன் கூட இழுக்கிறீங்க? இல்ல சொன்னோம் சும்மா. நல்லா சொல்லுவீங்க. சரி வா, எங்கயாவது வெளியே போலாம். எங்கடி வெளியே போறது? காலேஜ் கேண்டீன் தான். வரும்போதே சாப்பிட்டு தானே வந்தேன் நானு. நாங்க சாப்பிடலையே. ஏன்டி இப்படி பண்றீங்க? சரி போய் சாப்பிட்டு உங்களை கிளாஸ்ல வெயிட் பண்றேன். அதெல்லாம் முடியாது, நீ கேண்டீன் வந்தாகணும். வீணா, என்னடி? காலேஜுக்கு வந்தோடனே தேடுவாரு எங்க கீதா வாழக்கானான்ட்டு. அவளும் வெயிட் பண்றா. அதை புரிஞ்சுக்கலையே நீ. அதை விட்டுட்டு அவளை கேண்டீன் வா, அங்க வாங்கவான்னு கூப்பிடுற. ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஓ சாரி கீதா. இப்ப காலேஜுக்கு வருவார்ல, அவருடைய கேண்டீனுக்கு வா. ஆனா நீங்க பண்ற லோலா இருக்கே, அதையும் சேர்த்து வச்சது நீங்க தான். அதே மாதிரி என்னை அவனையும் சேர்த்து பேசுறது நீங்க தான். இப்படி பண்றீங்க. நாங்க அப்படிதான் இருப்போம். திக் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எது சொன்னாலும் நீ கண்டுக்கூடாது. மண்ணாங்கட்டி. சரி அது இருக்கட்டும். கேண்டீன் இன்னைக்கு முழு செலவு உன்னோட தான். என்ன புரியுதுல? நான் தான் செலவு பண்ணணுமா? ஆமா நீ தான் பண்ணணும். இதெல்லாம் என்கிட்ட முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா? ஏன் உங்ககிட்ட காசா இல்ல? அப்புறம் காசு என்கிட்ட சுத்தமா இல்ல. இன்னைக்கு ஷீலா செலவு பண்ணுவா, நாளைக்கு ஏன் செலவு. அதெல்லாம் முடியாது, நீ தான் இன்னைக்கு பாக்குற. என்கிட்ட காசு இல்லடி. அதான் நான் இருக்கேனே. ஏன் ஆதி வந்துட்டாடி? அட ஆமாடி. என்ன இழிப்பு உங்களுக்கு? ஏன் ஆதியை பார்த்து உங்களுக்கு என்ன இழிப்பு வேண்டி கிடக்கு? ஏன்டி ஆதியை பாரு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காருன்னு. ஆதி சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ் ஷீலா. என்ன ஷீலா? என்னை பார்த்து அழகா இருக்கேன்னு சொன்னா, அதான் தேங்க்ஸ்னு சொன்னேன். ஏண்டி ரொம்ப பொசசிவ் ஆகுற? பாத்தியாடி வீணா, சொன்னோனே ஆதி பக்கத்துல நின்னுட்டா. ஷீலா விடுடி, அவளே இப்பதான் ஆதியோட லவ்வ ஏத்துக்கிட்டா. அதனால அவளுக்கு பொசசிவ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா பொசசிவ் இருக்கதான் செய்யும். ஒன்னும் தப்பு இல்ல. நம்ம கேண்டீன் போலாம். நீ கீதா தானே செலவு பண்ணணும். கீதாக்காக செலவு பண்ண நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எல்லாமே வாங்கி தரேன். ஆதி நீங்க ஒண்ணு வாங்கி தர வேணாம். பாருங்க ஆதி அவ எப்படி பேசுறான்ட்டு. உங்களை விடுங்க, பேச்ச கேட்காதீங்க. நீங்க கேண்டீனுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. நான் வந்து பில் பே பண்றேன். ஓகேவா? ஓகே ஆதி, தேங்க் யூ. வீணா வாடி போலாம். போலாம்டி. வந்து சாப்பிடவே இல்ல, ரொம்ப பசிக்குது வேற எனக்கு. போ வரேன். நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? கிளம்பு. உன்னை கூட்டிட்டு போலான்ட்டு தான். ஆதி இருக்கார்ல, அவ கூட வருவா. அப்ப நாங்க முன்னாடி போறோம். கேண்டீன் வராம விட்டுறாத. வந்துருவோம் போங்க. ஓகேடி. ஏன் கீதா நீ இப்படி இருக்க? அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உங்க முன்னாடி நீ இப்படி நடந்துக்கலாமா? பார்த்து சிரிச்சு பேசுனது என்ன தப்பு இருக்கு சொல்லு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி நீ என் மேல ரொம்ப பொசசிவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படித்தானே? ஆமா அப்படினே வச்சுக்கோடா. இதுக்கு முன்னாடி நான் உன்னை சின்சியரா லவ் பண்ணேன். அப்பலாம் நீ என்ன கண்டுக்கல. நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பொசசிவ் ஏறிச்சோ? சரி என்ன இப்ப? ஒண்ணு இல்ல, சும்மா தான் சொன்னேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி நடந்துக்காத. சரி. ஏய் கீதா, என்ன அப்படியே புடவையில அம்சமா இருக்க. அப்படியா? தேங்க் யூ. என்னடி உன்னை பத்தி புகழ்ந்து சொல்லிருக்கேன், அப்படியா கேக்குற? அட போடா. ஏன்டி இப்படி சலிப்பா பேசுற? இப்படி பேசும்போது கூட நல்ல ஜாலியா பேசுனியே. அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். என்னாச்சுடி, வீட்டுல பெரிய சண்டை ஆயிடுச்சா? என் மாமனை நம்ம காதல் கொத்துக்கிட்டாரே, அப்புறம் என்ன? எங்க அப்பா ஒத்துக்கிட்டாருதான், ஆனா எங்க அம்மா இருக்காங்க பாத்தியா? என்ன சொன்னாங்க? வழக்கம்போல திட்டிருப்பாங்க அப்படிதானே? அது மட்டும் இல்ல, இப்ப காலையில காலேஜ் கிளம்பும்போது கூட அம்மா கேக்குறாங்க, என்னடி புடவை கட்டிட்டு போற, எங்க போற, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போறியா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறியான்னு கேக்குறாங்க. அச்சச்சோ, ஏன் அத்தை இப்படி கேக்குறாங்க? ஆமாண்டா, அதை கேட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா பேசினாரு. எப்படியோ உங்க அப்பா எனக்கு சப்போர்ட்டா இருக்கார்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அம்மாவும் நம்ம காதலுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வேற எந்த வருத்தமும் இல்ல. வேறு விரிக்கிட்டா இதுக்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அம்மாக்கெல்லாம் காதலுக்கு டக்குன்னு ஓகே சொல்ல மாட்டாங்க. இத்தனைக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் காதல் கல்யாணம் பண்ணிருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமா
ஆமாண்டா, நேத்து தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. இருந்து உங்க அம்மா என்கிட்ட சண்டை போடுறாங்க. அதான் தெரியல. உங்களுக்கு நீ ஒரே பொண்ணா இருக்கவும் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அம்மா என் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசணும். ஏன் லவ் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நீ பேசலையா? என்னடா அது ஏதோ ஒண்ணா? நான் வேறங்கிறேன், அப்படிதானே? சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்றீங்க என்கிட்ட, அப்படிதானே? பாருடா, நீ இப்பெல்லாம் பேசி வெறுப்பேத்தாத. என்ன சொல்றதுக்கு இருக்கு? எல்லாம் பெருசா எடுத்துக்காத, விடு. அதான் என் அத்தை உன்னை திட்டிகிட்டே இருந்தாலும் உன் மேல பாசமா தான் இருப்பாங்க. அதனால இதை நீ பெருசா எடுத்துக்காத. என்ன கீதா? என்னவும் அழகா சிரிச்சுக்கிட்டே சரிடான்னு சொல்லு. இது ரொம்ப முக்கியம் பாரு உன்கிட்ட. என்னடி நீ லவ் பண்ணிட்டு இருக்க? ஒரு சிரிப்பு சிரிக்க சொன்னா சிரிக்க மாட்டேங்கிற. கொஞ்ச நேரம் கழிச்சு கிஸ் கூட கேட்பேன். ஆசை தோசை அப்பள வடை. இது காலேஜ்ல உனக்கு கிஸ் வேற வேணுமா? டைம் பாஸ் பண்ண லவ் பண்றேன்னு நினைக்கிறியா? அப்படிதான், நீ டைம் பாஸ்க்காக லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் தானே காலேஜ். இந்த காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டு எங்க அம்மா அப்பா எந்த மாப்பிள்ளை சொல்றாங்களோ அவரை தான் நானும் கல்யாணம் பண்ணிக்குவேன். பாத்துக்கோ. ஏய் வேணாண்டி, என் சாபத்துக்கு ஆளாயிருவ. மேல இருந்து கீழே குதிச்சு செத்து போயிருவியாமா. அப்படி பேசுற? நெகட்டிவா பேசுறத நிப்பாட்டு. எப்பவுமே மனச பாசிட்டிவா நினை. கண்டிப்பா கிடைப்பேன்னு நினைச்சுக்கோ. உங்க வீட்லயே நம்ம காதலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு. எங்க அம்மா தான் நான் ஓகே சொல்லல. கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவும் மனசு மாறிடுவாங்க. எப்பவுமே நான் உனக்கு தான். என்ன புரியுதா? எனக்கு கல்யாணம் நடந்தாலும் அது உன் கூட தான். விட்டுட்டு இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருந்த உன் கூட பேசுறது நானும் ஸ்டாப் பண்ணிடுவேன். பாத்துக்கோ. சாரிடி. என்ன சாரி? பேசுறத பார்த்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத. என்ன புரியுதா? சரிடி, அது இருக்கட்டும். நீ காலேஜுக்கு பேக் எடுத்துட்டு வந்த? இன்னைக்கு கிளாஸ் நடக்கும் நினைச்சு எடுத்துட்டு வந்தேன். உனக்கு தெரியாதடி, கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராமுக்கு ட்ரெயினர் நடக்குது. அது உனக்கு தெரியுது, எனக்கு தெரியலையே. நீ ஃபோன் பண்ணில என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? நீ கிளாஸ் நடக்காதுன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுத்திட்டு இருக்க. அவளுக்கு சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன் நானு. யாரும் சொல்லல எனக்கு. இப்ப என்ன, பரவாயில்ல விடு. அப்பனால பேக் நான் தீட்டு வரணுமா? எதுக்கடி இருக்கு? அப்ப நீ தீட்டு வரியா? ஆஃப் கோர்ஸ். குடு, நான் எடுத்துட்டு வரேன். டா புடி. அடி இந்தா அப்படின்னு டக்குன்னு கொடுத்துட்ட. நீ தானே வச்சுக்கிறேன்னு சொன்ன, அப்புறம் என்ன? சரி சரி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேண்டீன்ல இருக்காங்க, வா போலாம். பேசிட்டே ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு போலேன்னா நம்மள தான் திட்டு வாழ்க. போலாண்டி. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அதெல்லாம் வேண்டாம். ஏன்டி? கல்யாணத்துக்கு அப்புறம் செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன சொல்றது? கீதா, உன் ஃப்ரெண்டு வரா பாரு. யாரு? கீதா? ஏய் சத்யா, நீ அது அழகா இருக்கடி இந்த புடவையில. அப்படியா? தேங்க்ஸ் கீதா. காலேஜுக்கு வந்தோடனே உன்கிட்ட தான் முத காமிக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். எங்கெல்லாம் தேடுறது, ஆளையே காணா. போனா அந்த ஷீலாவும் வீணாவும் இருந்தாங்க. கேட்டேன் எங்க கீதா வாழை காணான்னு. அவங்க தான் சொன்னாங்க நீங்க இருக்கேன்ட்டு. நல்லா இருக்குல்ல கீதா எனக்கு? ஏய் வாவ், நான் அப்பவே சொல்லிட்டேல. சூப்பரா இருக்கு சத்யா உனக்கு. தேங்க்ஸ் கீதா, உனக்கு இந்த சாரி நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சத்யா. அப்புறம் வேற எதுவும் இல்ல. ஏன் இப்படி பயந்து பேசுற? இருக்கறனால அந்த பொண்ணு பேச மாட்டேங்குதோ? அப்படிலாம் இல்ல. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுனீல, விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட அவங்களும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கும். ஏன் இப்படி சொல்ற? இன்னும் கூட நீ பழகாத. சரி கீதா. சரி கேண்டீன் போன வந்துறேன். சரி கீதா. அங்க பாக்குறீ நம்ம முன்னாள் ஃப்ரெண்ட? பாத்துட்டு தான் இருக்கேன். நம்மள விட்டு கீதா போய் பேசிட்டு இருக்கா. நம்ம அவ எனிமி ஆயிட்டோல, அதனால நம்ம கிட்ட அவ பேச மாட்டா. விடுடி, இவள நம்ம பேசிட்டு என்ன ஆக போகுது? ஏ பாத்தியா சேலை கட்டிட்டு அவள? காமெடி சென்ஸா இருக்கு பாக்கும்போதே. ஆமாடி, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சரி மதியானம் மஞ்சள் புடவை கட்டி தலைக்கு பூ வச்சுக்கிட்டு தீல பொட்டு வச்சு கை நிறைய வளையல போட்டுக்கிட்டு என்னடி இது இப்படி பண்ணிட்டு இருக்கா? கிராமத்து டிக்கெட் மாதிரி தான் வந்திருக்கா இன்னைக்கு. கிராமத்தால தானே கருவாச்சியா கிடக்குறாவ. நீ சொன்னது வேணா கேட்டு தாண்டி. ஆமா. அடடே, பாக்க அருமையா இருக்கே. யார்? நான் தானே. கொஞ்சம் திரும்பி பாரு. ஏய் கருவாப்பையில நீ தானா? ஆமாண்டி, வெள்ளை எருமை. ஏய் யார பார்த்து வெள்ளை எருமைங்கற? ரொம்ப தகதகன்னு மின்னிறியோ? நீ மட்டும் என்ன தகதகன்னு இருக்கியோ? நீ மட்டும் தான் ரொம்ப அழகா இருக்க நினைச்சிட்டு இருக்கியோ? அங்க பாத்தியா கிளாஸ் பொண்ணு சத்யா சாரில சூப்பரா இருக்கா. ஆனா நீங்க தான் வந்திருக்கீங்களே, பார்க்க காமெடி பீஸா இருக்கு. பாத்து காலேஜ் வாசல்ல உங்களை தொங்க விட்டுற போறாங்க, பாத்து நடந்து போங்க. ஏய் கருவாயா, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? காலேஜ் வாசல் தொங்க விட்டுருவாங்கற? பிச்சு போடுவேன் பாத்துக்கோ. ஆமா, நீங்க பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கீங்க. இல்ல என்ன சொல்ல வந்துட்டீங்களாக்கும்? சத்யாவ அழகா இருக்கேன்னு சொல்றியா? அவ கருவாயி. பாக்க லட்சணமா அப்படியே அம்சமா இருக்கா. அம்சமா இருக்கானா? அப்படியே போய் கட்டிக்கோடா. அதனால சத்யா மேல காதல்லாம் வரல. ஆனா இன்னைக்கு புடவையில பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணா சத்யாவை தான் கல்யாணம் பண்ண போறேன். கருவாயை சொல்றதுக்கு வந்து உனக்கு என்னடி இழிப்பு வேண்டி கிடக்கு? ஏய் பாத்தியில சொன்ன வார்த்தை கவனிச்சியா இல்லையா? என்னடி? கருவா எனக்கு அந்த கருவாச்சி மேல ஆசை வந்துருச்சான். அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சொல்ற மாதிரி இவ அவளை கல்யாணம் பண்ணாலும் ரெண்டு பேரும் கரெக்டா தான் இருப்பாங்க. கருவாச்சி கருவாய பேர் நல்லா இருக்குல்ல? என்னடா எப்ப கல்யாணம் வைக்க போற? சொல்லி அனுப்புறேன், வந்துருங்க எல்லாரும். ஏய் ஏன்டா இப்படி? என்னை பார்த்தா நக்கலா தெரியுதுல? பாருங்கடி, உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி அமைய போகுதுன்ட்டு. நீ சத்யா பார்த்து ஓட்டுறீங்களா? எல்லாம் அட்டை கருப்பா தான் மாப்பிள்ளை கிடைக்க போறாங்க. நானும் பார்க்க தானே போறேன். நீ சொல்ற வார்த்தை கேட்டா எனக்கு எரிச்சலா இருக்கு. இங்க இருந்து போயிரு மொத. அடியே நீ ஏன்டி டென்ஷன் ஆகுற? நீ சொன்னா அப்படி நமக்கு நடந்துருமாக்கும். ஜோசியக்காரனா ஏன்டி நீ வேற அவன் சொல்றதை கேட்டு நீயே பிரஷர் ஏத்திக்கிற? டேய் கருவாயா, அந்த கருவாச்சி சத்தியா பிடிச்சிருக்குன்னு சொன்னீல, போடா ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டுங்க. எங்களை காமெடி பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்க. நானும் சத்யாவை லவ் பண்ண தான் போறேன், அவளை கரெக்ட் பண்ண தான் போறேன். அவ நல்ல மனசு உங்களுக்கு யாருக்குமே கிடையாது. இங்கெல்லாம் பாறையில விழுந்தா குப்பைங்க. அவ மகாராணி, என்னோட ராணி. சத்யா இந்த வார இது
என்னடா அவனுக்கு கொழுப்ப நம்மள பார்த்து குப்பைங்கறான். ரொம்ப பெரிய மகாராணியா ரொம்ப கொழுப்பு. சத்யா பத்தி முழுசா தெரியல இவனுக்கு. தெரிஞ்சா இப்பெல்லாம் பேச மாட்டான். அட விடுடி, நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? பேசுறத கேட்டு எனக்கே டென்ஷன் ஆகுது. நீ எல்லாம் சோத்துல உப்பு போடுறீங்கறியா இல்லையா? என்னடி டக்குன்னு இப்படி சொல்லிட்ட நீ பாத்து? வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? போடி மொத. என்ன பேசாத. ஏண்டி? கருவாயனாலதான் எல்லாமே இங்க சண்டை வந்துச்சு. ஐய, அவனே நினைச்சிட்டு இருக்கியா என்னமோ? அவன் சத்யாவை லவ் சொல்ல போயிட்டான். நம்மளும் பார்க்க தானே போறோம். சத்யாவும் இவன் கிட்ட மடங்குறான்ட்டு. நம்ம ஓவரா திமிர் காட்டி பேசுறான். அட விடுடி. எனக்கு கோவம் கொந்தளிக்குது. வா கேண்டீன் போலாம். என்னது கேண்டீன் போணுமா? ஐயோ, கேண்டீன் போனா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவே நீ. மேல கடுப்பேத்தாதடி. அதுக்கு இல்லடி, எனக்கு கோவம் வந்தா பசில நிறைய சாப்பிட்டுருவீல, அதுக்கு தான் சொல்றேன். தெரியுதுல, வா. காசு இல்லையே. கையில பர்ஸ் வச்சிருக்கீல, அப்புறம் என்ன? இங்க இருந்து கறக்காம விட மாட்டேன். சரி வா போலாம். வண்டியில சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கல்ச்சரல்ஸ் ப்ரோகிராமுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். என்ன புரியுதுல? புரியுதுடி. புரிஞ்சா சரி, கிளம்பு முத. எங்க? சொல்லிட்டில கேண்டீன், அப்புறம் எங்க போறது? நீ விரும்பியாக்கும். சத்யா, இப்போதைக்கு பூரி சாப்பிடு. வேற எது வேணுமா உனக்கு? எனக்கு வேற எது வேணா கீதா, இதுவே போதும். நீ சாப்பிட்டியா? அது இனிமேட்டு தான் சாப்பிடணும். கீதா நீ போய் சாப்பிடு போ. அம்மா வீணா ஷீலாலாம் எங்க? அவங்க ஆல்ரெடி அப்பவே சாப்பிட்டுட்டாங்க. ஓஹோ அப்படியா? போய் சாப்பிடு கீதா போ. எது வேணும்னா சொல்லு, வாங்கி தரேன். சரி கீதா, நீ ஒண்ணு பே பண்ண வேணா, நானே பே பண்ணிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், நானே பே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு என்னோட ட்ரீட், நான் பே பண்ணிக்கிறேன். சரி கீதா. கூல் ட்ரிங்க்ஸ் எது வேணுமா? ஐஸ்கிரீம், ஜூஸ், வேற ஏதாவது? இதுவே போதும் கீதா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எதுவும் வேணா சொல்றேன். சரி போய் சாப்பிடுறேன் நானும். சரி கீதா, ஆப்போசிட் டேபிள்ல தான் உட்காந்துருப்பேன். சரியா? எதுவா இருந்தாலும் கூப்பிடு. சரி கீதா. பரவாயில்ல, கீதா நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கா. நம்ம மேல அக்கறையா வந்து எல்லாமே வாங்கி கொடுக்கறாள. இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்களே, நான் எல்லாம் செலவு பண்ணணும், நான் தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இது ஒண்ணு கூட எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. அதான் அவளுக்கு எல்லாமே வாங்கி தரணும். கீதா நமக்கு ஃபுல் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. கீதாவை நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்கணும். அப்ப நானு யார் அது? நவீன், வாடா சாப்பிடியா? இல்ல சத்யா, நீ சாப்பிடு. வாடா ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஷேர் பண்ணினா 3 பூரி இருக்கே, ஆளுக்கு 1.5 பூரி சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல, நீ சாப்பிடு. என்னடா இப்படி இருக்க? ஒண்ணு இல்ல சத்யா, என்னடா? உன்கிட்ட பேசணும். நான் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல, அதுக்கும் மேல. என்ன பேசணும்? சத்யா, நான் எது சொன்னாலும் நீ கோபப்பட மாட்டியே. என்னன்னு சொல்லுடா. சொல்ற விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு, கோபப்படுறதா கோபப்படாம இருக்கிறதான்ட்டு. என்னன்னா நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன் சத்யா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்த்தோன்னே காதல் பண்ணணும்னு தோணுது. ஏன் கல்யாணம் பண்ண கூட தோணுது. என்னை காதலிப்பியா நீ? என்னடா நவீன் இப்படி பேசுற? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே பழகிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு வந்து காதலிக்கிறேன்னு சொல்ற. சாரி சத்யா, மன்னிச்சிடு. ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு சின்ன காதல் இருந்துச்சு. ஆனா நீ ஏத்துக்கவியா இருந்தானு தெரியல. இன்னைக்கு இந்த புடவையில பார்க்கவும் மனசு அறியாம உன்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். நீ ஏதோ தப்பா நினைச்சிருந்தா சாரி சத்யா. நீ எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன விஷயம்? ஆல்ரெடி எங்க அக்கா கொழுந்தனார் பரணியை லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சத்யா சொல்ற?